சீப்பஸ்டான ரீசார்ஜ் பிளான்ஸ் ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ரொம்ப கம்மியா இருக்க டேட்டா பிளான்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியோ, ஏர்டெல், விஐ ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த வீடியோ உதவும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜியோல தான். ஜியோல ₹11க்கான ஆப்ஷன் இருக்கு. இது 1 ஹார் டைம் பீரியடோட இருக்கும். இதுல நீங்க 10 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த ₹11ல பார்த்தீங்க அப்படின்னா உங்க சிம் ஆக்டிவேட்டா வச்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹11க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை பண்ண முடியும். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். தென் ரெண்டாவதாக பார்க்க போது ₹19 ரீசார்ஜ் பிளான். இது வந்து 1 டேக்கு 1 GB உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். டைம் பீரியட் 1 டே. ஆனால் டேட்டான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 GB தான். ஸோ தேவைப்பட்டவங்க அடிஷ்னலான டைமில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹29ங்கிற ஒரு பிளான் இருக்கு. இதில் உங்களுக்கு 2 நாள் வேலிடிட்டியில் 2 GB டேட்டா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னைக்காவது டேட்டா இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக இந்த ரீசார்ஜ் பிளான்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே காஸ்ட் எஃபிஷியன்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் வேறு வழி இல்லை. அடுத்து பார்க்க போகிறது ஏர்டெல் தான். ஏர்டெல்ல ₹22 பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 1 GB டேட்டா உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 எமர்ஜென்சினா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ₹49 பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ₹49 பிளான்ல 1 டேக்கு அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழே உங்களுக்கு தெளிவாக நோட்டீஸ் பண்ணாலே தெரியும் 20 GB டேட்டா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க டோட்டலாகவே. அந்த 1 டே முழுக்க 20 GB டேட்டாவை நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 12 ஹார்ஸுக்கு மார்னிங் பீரியடில் அதை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து 1 டேங்கிறது சர்க்கிள் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அடுத்து ₹33 ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 2 GB டேட்டா உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ₹26 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இந்த ₹26 ரீசார்ஜ் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 GB டேட்டா 1 டே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு பர் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ₹77 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இது 5 GB டேட்டா உங்களுக்கு 7 நாளே கொடுத்துருவாங்க. ஸோ இதையுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு வேறு வழியே இல்லைங்கும் போது சஃபிஷியண்டாக இந்த வகையான ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஏர்டெல் யூசர்ஸ். இதன் பிறகு விஐ யூசர்ஸ் தான். விஐயில் ₹26க்கு பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா 1 டேக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக விஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். விஐயில் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் ஹோலாக வாங்கும்போது, அதாவது ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் தனித்தனியாக வாங்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து ₹33 அப்படின்னு ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இது வந்து 2 GB டேட்டா 2 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியும். தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ₹48 ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இதில் 3+3 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியும். 6 GB டேட்டா 3 டேஸ்க்கு வேலிடிட்டியாக கொடுத்துருவாங்க. தாராளமாக இதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல எஃபிஷியன்டானது. அதுக்கு அடுத்து ₹23 அப்படின்னு ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இது வந்து 1 GB 1 டேக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏர்டெல்லை கம்பேர் பண்ணும்போது ₹1 ஜாஸ்தி தான். ஆனால் ஸ்பீடுங்கிறது நல்லாவே வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். அதுக்கடுத்து ₹49 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. இதுலையும் அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டமில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 20 GB தான் ஸ்டாண்டர்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். டேட்டா இல்லாத நேரத்தில் மட்டும். இப்போ சொன்ன எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கவே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ₹11 தவிர எதுவுமே வேல்யூ ஃபார் மணியே இல்லை. ஆனாலும் இன்னைக்கா டேட்டா தீரும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.